இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய மாணவர் யூனுஸை கூப்பிட்டு சொல்றாங்க, யூனுஸே, அவருக்கும் உனக்கும் பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவர் உனக்கு தீங்கு செய்திருந்தாலும் அவர் உனக்கு செஞ்சிருந்த நன்மையை நினைச்சு பாரு. அவர் செஞ்ச நன்மையை நினைச்சு பார்த்தா அவர் செஞ்ச தீங்கு பெருசா தெரியாது, அதனால நீ மன்னிச்சிரு என்று சொல்லிவிட்டு ஒரு திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதுனாங்க. ஓ ஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்து மிஸ்லுஹா ஃபமன் ஆஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சிட்டார்னு சொன்னா அதே அளவிற்கு பிரதியாக தீங்கு செய்யக்கூடிய உரிமை அவருக்கு உண்டு. ஆனால் அவர் மன்னித்து விட்டார் என்று சொன்னால், அவரோடு சுமூகமாகி விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அவருக்கு கூலி உண்டு என்பதாக இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவர் செய்த உபகாரத்தை நினைத்துப்பார், அவரோடு நீ நட்போடு பழகிய காலத்தை நினைத்துப்பார், அவரை நீ மன்னித்து விடுவாய். அப்படி நீ மன்னித்து விட்டால் அதற்கான கூலியை அல்லாஹ் தருவான் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார். ஒருத்தர் இப்படி செஞ்சிட்டார், அப்படி செஞ்சிட்டார், உங்களை பத்தி அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருதுன்னு சொல்லி சொன்னா, அவர் இதனால சொல்லியிருப்பாரு, அவர் அதனால செஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நல்லெண்ணத்தோடு ஒரு காரணத்தை தேடு, அது பெருசா தெரியாது. அப்படி உனக்கு காரணமே கிடைக்கவில்லை என்று சொன்னால், ஏதாச்சும் ஒரு காரணத்தினால செஞ்சிருப்பாரு, நமக்கு தெரியாம இருக்கலாம் என்று சொல்லி உன்னுடைய உள்ளத்தை சமாதானப்படுத்தி விடு என்பதாக இமாம் அபூ கிலாபா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க.